ஒருத்தன் வந்து நகைக்கடை வச்சுருந்துருக்கேன், இன்னொருத்தன் வந்து செருப்பு கடை வச்சுருந்துருக்கேன். இப்போ நகைக்கடைக்காரர் வந்து வெளியில் பரப்பிட்டு போயிருந்துருக்காரு. போகிறப்ப வந்து கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்து போகிற தூரம், எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகலாம், எங்கேயோ ஒரு விசேஷத்துக்கு போகலாம். போகிறப்ப என்னக்கு அவருக்கு செருப்பு அறுந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்குமே என்ன பண்ணார், செருப்பு இல்லாமல் அவரால் ஒரு அடி கூட வந்து காலை எடுத்து வைக்க முடியலை. ஏன்னா அவர் முன்னாடி வந்து செருப்பு கடைக்காரனை பற்றி ரொம்ப இழிவாக நினச்சிக்காரு. அவர் நம்ம நகைக்கடை வச்சுருக்கோம், அவங்க செருப்பு கடை வச்சுருக்காங்க அப்படின்னு ரொம்ப இதுவாக நினச்சேன். ஆனால் காரை விட்டு இறங்குனதுமே செருப்பு இல்லாமல் நடக்க முடியலை. ஆனால் பக்கத்தில் இருக்க வந்து நகை நட்டு எதுவும் இல்லை, ஆனால் காலில் செருப்பு போட்டு நிம்மதியாக நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து மனுஷனுக்கு வந்து நகை நட்டு ஆடம்பரம் வந்து முக்கியம் இல்லை. இப்போ நமக்கே தெரியும், ஒரு செருப்புலைன்னா எவ்வளோ சுடுன்னு தெரியும். நகையை வச்சு நம்ம காலுக்கு போட முடியுமா? அதே செருப்பை வச்சுக்கிட்டு நிம்மதியாக நடந்து போயிட்டேன். அப்போ வந்து எல்லோரும் நம்ம நினைக்கிறோம், எல்லோரும் காசு பணம் இருந்தாத்தையும் நான் நிம்மதியான வாழ்க்கை, நிறைஞ்ச வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லை. வறுமையாக இருந்தாலும் நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை. ஏதோ நம்ம 3 நேரம் பசியாமல் சாப்பிட்றோமா, ஒரு உடம்புல ஒரு துணி கட்டுறோமா, குளிருக்கு ஒரு குச்சி இருக்கா, இது நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கா, இதுவே நிரந்தரம், இதே நிம்மதி. இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, மற்றவங்க வசதியாக வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம போராடுறோம். ஐயோ கடவுள் நமக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம். இந்த பூமியில் வாழ நம்மளுக்கு நீண்ட ஆயுள், எந்த நோய் நொடி இல்லாமல் நல்ல நிம்மதியாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம பிள்ளை குட்டியோட பக்கத்தில் இருக்கிறவங்களோட எல்லாரோடையும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். நம்ம ஒருத்தவங்களை பொறுத்து பார்த்துட்டு இவங்க இப்படி நகை போட்டுக்கா, இப்படி சேலை கட்டிக்கா, இவ்வளோ சொத்து வாங்கி இதையே நம்ம பேசுகிறோம். மனசில் பிறந்தவங்க நம்ம நிம்மதியாக இருக்கின்ற நம்ம நிம்மதியை நம்மளே தொலைச்சிக்கிறோமா. இன்றைக்கி நமக்கு பசியாமல் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கே அப்படின்னு நினச்சாவே அதுவே பெரிய சந்தோஷம். இப்போ எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் அந்த ஒரு வயிற்றுக்கு நம்ம இந்த உலகத்தையே சாப்பிட முடியும். ஒரு 3 இட்லி மிஞ்சி போனால் 4 இட்லி சாப்பிடலாம். வசதியாக இருக்க 10-20 இட்லியாக சாப்பிட்றாங்க இல்லை. ஆனால் வந்து மனுஷன் வந்து அந்த மாதிரி நம்ம நினச்சி அடுத்தவளை பார்த்து பொறாமப்பட்டோ இல்லை அவளை பார்த்தோ வந்து நம்ம ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு இதுவாக வச்சு நம்ம கஷ்டப்பட்டமே அவள் நல்லா இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இருக்கப்பட்டவங்க வந்து ஏழ்மையாக உள்ளவளை இலக்காரமாக நினைக்கிறாங்க, இவங்க இல்லாதவங்க அப்படியே கிட்டத்தில் போனோமே அவளை நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாக வந்து முகத்தை சுழிக்கிறாங்க. நம்ம மனுஷனே அவங்களுக்கு மாதிரி நம்ம கை இருக்குது கால் இருக்குது எல்லோரும் நம்ம மனுஷனாக பிறந்தவர்களே அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. பணம் இருக்கவங்களை பார்த்தா ஒரு பேச்சு, பணம் இல்லாதவங்களை பார்த்தா ஒரு பேச்சு பேசுகிறாமா. அந்த மாதிரி நம்மளாம் இருக்கக்கூடாதுன்னு ஆத்தா நசத்து மாதிரி தாய் சொல்கிறாங்க. மனுஷனாக பண்ணுற எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருக்கோம்னா எல்லாருமே சரிசமாந்தேன். யாருக்கும் தாழ்ந்தவளும் இல்லை, யார் எச்சவளும் இல்லை. அதனால் எல்லாரையுமே வந்து நம்ம வந்து மதிக்கணும். ஒருத்தர் இடத்துல நம்ம பார்த்துட்டோம்னா அவளை பார்த்து நான் வந்து மதித்து அவளோட பேசணும். அவள் நகை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவள் இல்லாதவளை ஏழ்மையாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த பூமியில் பிறந்த மனுஷன் எல்லாருமே ஒரே சரி சம்பந்தம் நினச்சி நம்ம வாழணும்னு சொல்லி இந்த ஆத்தா நத்துக்கு மாதிரியே தான் சரி செஞ்சுருக்காங்கம்மா. சரியா?